ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நபார்ட்ல இருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா நபார்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த நபார்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் நபார்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய அரசாங்கத்துக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். இது முழுக்க முழுக்க ஒரு இந்திய அரசு நிறுவனம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல என்ன ஜாப் வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஜாப் வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நபார்டோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 27 இருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்ன வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். முன்னாடியே சொன்னது மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறது ஜூலை 27 ஆகஸ்ட் 15 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். டெஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் 2 டெஸ்ட் எழுதுறது மாதிரி இருக்கும். ப்ரிலிமினரி டெஸ்ட் செப்டம்பர் 1 இருக்கும் அப்படிங்கிறதே அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்ன ஜாப் வேகன்சி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஜென்ரல் டிபார்ட்மெண்ட்ல 23 அன்ரிசர்வ் கேட்டகரியில் வேகன்சியும், எஸ்சி கேட்டகரி 7, எஸ்டி கேட்டகரியில் 3, ஓபிசி கேட்டகரி 12, இடபிள்யூஎஸ்ல 5 சேர்த்து மொத்தம் 50 வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேட்டர்ட் அக்கௌண்ட்ல மொத்தம் 4 வேகன்சி இருக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபைனான்ஸில் ஒரு 7 வேகன்சியும், கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு 16 வேகன்சியும், அக்ரிகல்ச்சரில் 2 வேகன்சியும், அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் 2 வேகன்சியும், ஃபிஷரிஸில் 1 வேகன்சியும், ஃபுட் ப்ராசஸிங்கில் 1 வேகன்சி இருக்குது, ஃபாரஸ்ட்ரியில் 2 வேகன்சி இருக்குது, பிளான்டேஷன் அண்ட் ஹார்டிகல்ச்சருக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இருக்குது. அடுத்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக் 1 வேகன்சி இருக்குது. டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு 3 வேகன்சியும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 2 வேகன்சியும், சிவில் இன்ஜினியரிங்கில் 3 வேகன்சியும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் 1 வேகன்சியும், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸில் 2 வேகன்சியும், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல 2 வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆர்டிபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ராஜ் பாஷாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 102 வேகன்சி இருக்கு அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜென்ரல் கேட்டகிரியில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 60% மேலே மார்க் எடுத்திருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் இருந்தால் 55% இருந்தால் போதும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஐசிஏஐயில் மெம்பர்ஷிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிபிஏ அல்லது பிஎம்எஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60% மேலே எடுத்து, இதே போல் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் இருந்தால் 55% மேலே எடுத்திருந்தாலே போதும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்தளவுக்கு நீங்கள் 4 இயர் பேச்சுலர் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60% மேலே மார்க் எடுத்து. அதே போல் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் 55% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அக்ரிகல்ச்சரை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிகிரி அக்ரிகல்ச்சர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60% மேலே மார்க் எடுத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்டினரி சயின்ஸ் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 60% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபிஷரிஸ்க்கும் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் ஃபிஷரிஸ் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் ப்ராசஸிங்க்கும் பொறுத்தளவுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் ஃபுட் ப்ராசஸிங் அப்படி இல்லைன்னா ஃபுட் டெக்னாலஜி
அப்படி இல்லைன்னா டைரி மேனேஜ் டெக்னாலஜி வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபாரஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இன் ஃபாரஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பிளான்டேஷன் அண்ட் ஹார்டிகல்ச்சருக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இன் ஹார்டிகல்ச்சர் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஜியோ இன்ஃபர்மேட்டிக் பொறுத்தளவுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இன் ஜியோ இன்ஃபர்மேட்டிக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இன் சோசியல் ஒர்க் அப்படி இல்லைன்னா ரூரல் டெவலப்மெண்ட், அடுத்து ரூரல் மேனேஜ்மெண்ட் அப்படி இல்லைன்னா டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ், டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமிக்ஸ், டெவலப்மெண்ட் எக்கனாமிக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி இல்லைன்னா மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் இன்ஃபர்மேட்டிக், அப்ளைட் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு நீங்கள் பிஇ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 60% மேலே. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரி இன் எனி யூனிவர்சிட்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இல்லைனா டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், லேபர் லா வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் கிரேட் ஏவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி அதாவது இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜி டிப்ளமோ இன் டிரான்ஸ்லேஷன் இன் ஹிந்தி டு இங்கிலீஷ் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தி வந்து 60% மேலே மார்க் எடுத்திருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி இன் இங்கிலீஷ் வந்து 60% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதில் வந்து நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் என்ன வேலை இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த 21லேருந்து 30 வயதுக்குள்ளே உள்ளவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசி கேட்டகரிக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசி கேட்டகரிக்கு. எஸ்சி எஸ்டி கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூபிடியில் ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே போல் பிடபிள்யூபிடியில் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 15 வருடம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 2 எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாமும் அடுத்து ஒரு மெயின் டெஸ்ட்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2க்கான சப்ஜெக்ட் எந்தெந்த சிலபஸ்லேருந்து கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிறத வந்து அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து மெயின் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து 90 மினிட்ஸ் வந்து நீங்கள் இந்த மெயின் டெஸ்ட் எழுதுறது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸாம் சென்டர் பொறுத்தளவுக்கு இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஈரோடு, விருதுநகர் மாவட்டத்தில் வந்து இதுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான சென்டர்ஸ். அடுத்து வந்து மெயின் எக்ஸாமுக்கான சென்டர் வந்து சென்னையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது. நம்ம ஸ்டேட்டில் சென்னையில் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தளவுக்கு எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. ஆனால் இன்டிமேஷன் சார்ஜ்னு ஒரு 150 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஃபார் அதர் ஆல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் 700ம் இன்டிமேஷன் சார்ஜ் வந்து ஒரு 150, மொத்தம் வந்து 850 ரூபா வந்து நீங்கள் அதர் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு இந்த ஜாப்ல இருந்து நீங்கள் வந்து மாதம் 44,500 ரூபா வரைக்கும் இந்த ஜாப்ல இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது பொறுத்தளவுக்கு வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அதாவது www.nabard.org அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்து ஃபீஸ் பே பண்ணிட்டோம், அடுத்து உங்களோட ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் சைன் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15. ஸோ ஆகஸ்ட் 15க்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒன்லி வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், போஸ்டல்லையோ அல்லது கொரியர்லையோ அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதே வந்து அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.